ஹாய் காய்ஸ். ஹாய். ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ஸ்ரீலங்காவுக்கு போகிறோம். இது எங்க விட்டு மூசா, எங்களோட குட்டி மூசா. குட்டி மூசா அவரு. ஓ நான் இது எடுத்தேன் 1 2. ஏன்னா இந்த பிராண்ட் நம்ம அங்கே கிடைக்காது. அங்கே அந்தாங்க பிடிங்க. இது இனி தேவையில்லை எங்களுக்கு. எங்கேயும் போகல, லாண்ட்ரிக்கு தான் போகிறோம் இன்னைக்கு வந்து நம்ம லாண்ட்ரி போகிறோம். நம்ம நேற்று வீடியோ வந்து கண்டினியூ பண்ணல, ஏன்னா யாருன்னு தெரியாது எங்களுக்கு. நம்ம எங்கே போனோம் கடைசியா? இல்லை, ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தோம். மழை வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட போனோம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். அவ்வளோதான். அன்னைக்கு நேற்று அப்படியே வீட்டிலே இருந்துட்டோம். இன்னைக்கு இப்போ மணி 1:30 ஆஃப்டர்நூன். ஸோ இப்போ வந்து லாண்ட்ரிக்கு வந்திருக்கோம். நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு சட்டையெல்லாம் வேணுமே கொஞ்சம், அதெல்லாம் லாண்ட்ரியில் போட்டுட்டு அதை அப்புறம் எடுத்துகிட்டு ட்ரையரில் மறுபடியும் போட்டுட்டு 2 சின்ன பொருள் வாங்குறதுக்கு பொருளுங்க இருக்குது வாங்குறதுக்கு கொஞ்சம். அப்புறம் என்ன ஆகுதுன்னு அப்படியே போகிற வழியில தான் தெரியும் நமக்கு அப்பா போய் இன்ஸ்டன்டெல்லாம் தோணாது. அப்படியே போகிறப்போ நம்மளுக்கு இது இருக்குல்ல, இன்னைக்கு நமக்கு இது பண்ணணும்ல அப்படின்னு நம்மளுக்கா தோணும். ஸோ இப்போ நம்ம லாண்ட்ரிக்கு போவோம். தெரியல, ஒருத்தவங்க மட்டும் உட்காந்துருக்காங்க. மிஷின் இருக்கு, ஆனால் மிஷின் ஃப்ரீயாக இருக்கான்னு தான் நமக்கு தெரியாது. நம்ம போய் பார்ப்போம். முதல்ல லாண்ட்ரிஸ் இங்கே நிறையா இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டுக்கிட்டே நிறையா இருக்குது. நம்ம இன்னைக்கு இங்கே வந்து புதுசு, இந்த கடை இந்த லாண்ட்ரி புதுசு. ஸோ இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இங்கே பாரு எப்படி ஃபோன் பார்த்துட்டு இருக்கு பிள்ளைட்டு அதை கையில் எடுத்து லாண்ட்ரிக்கு போகலாம். நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் லாண்ட்ரிக்கு. லெட்ஸ் கோ. இதுதான் அந்த லாண்ட்ரி, பபுள் லாண்ட்ரிடா அப்படிதான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். நம்ம தான் போய்ட்டு உள்ளே பார்த்துருவோம். அப்புறம் நம்ம வந்து சட்டைகளெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். இங்கே வளர்க்கணும். வாங்கடி செல்லும். இவர் வந்தால் இவருக்கு இது ஒரு வேலை. லாண்ட்ரிக்கு வந்தால் டோர் ஓப்பன் பண்ணி விளையாடுறது முடிவு பண்ணிட்டோம். நம்ம இப்போ கோல் வாஷ் போட போகிறோம். போயிட்டு 20 வெள்ளி போயிட்டு காசு எடுத்துகிட்டு வந்துடும். ஆமாம், ஈஸி. பிள்ளை பயந்துருச்சு. ஓகே. தெரியல, லாண்ட்ரியில் போட்டாச்சு. லாண்ட்ரியில் போட்டால் அங்கே 1 hour ஆகும். இப்போ 1 hourல என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாருக்கு தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வந்துச்சேன்னா இவருக்கு தூக்கம். ஆமாம், எக்ஸ்கியூஸ் மீ, இன்னும் என்ன வேலை பாக்கி இருக்கு? இன்னும் பேக் பண்ணல. நம்ம போயிட்டு இன்னைக்கு அவர் இப்போ தூங்கிட்டாங்க. தூங்கினதுக்கு அப்புறம் தான் பேக் பண்ணணும். 3 மாசம் இருக்கும்போது ஸ்ரீலங்கா கிளம்பும் போதே பேக் பண்ணும் போது வந்து லக்கேஜ் உள்ளுக்கு விழுந்துருவாரு. அவருக்கு பேக் பண்ணும்போது அவர் சும்மா இருக்க முடியாது. பேக் பண்ணதெல்லாம் எடுத்து வெளியே கலைக்கிறத விட அந்த லக்கேஜ் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த தள்ளி போகணும். நம்ம அந்த விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ அவர் தூங்கும் போது மட்டும்தான் பேக் பண்ணலாம். பேக்கிங்கே ரொம்ப பொருள் இல்லை, ஆனால் எப்படி ஒரு 40 kg வந்துடும். 35-40 kg வந்துடும். சாரோட பொருள் தான் ஜாஸ்தி இருக்கு. வாங்கின பொருள் எல்லாம் போயிட்டு அடக்கணும். இப்போ ஒரு ஆள் தூங்கிட்டான் அப்படின்னா நேராக வீட்டுக்கு போயிட்டு பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு 1 hourல திரும்ப இங்கே வரணும். 5 நாள் இருக்கா. முக்கியமா பேசன் இருக்கால, இவன் இருக்கால, இவன் நினைச்சுக்கோ அப்பா சாமி போயிட்டு வாங்கப்போ 1 மாசம் நான் ஒரு மாசம் ஜாலியா இருக்கேன் வீட்டுல அப்படின்னு நினைச்சுக்கோ. 1 மாசம் எப்படி அசைவே இருக்காது. வீட்லயே தான் வந்துட்டு சர்வீஸ் போகணும். ஏன்னா நம்ம கார் வாங்கி 4 மாசமா இருக்கும். என்ன 2ஆம் மாசம் வாங்கணும். 3 4 5 6 5 மாசம் ஆச்சு கார் வாங்கி. நம்ம ஆக்சுவலி நம்ம கண்ணாடி வேற ஆர்டர் பண்ணோம் 2 பேருக்கு ஸ்பெக்ஸ். நான் வந்து பழைய ஆளு, நான் ரொம்ப சின்ன வயசுல 12 வயசுலயே 13 வயசுலயே 12 வயசுல இருந்தே ஸ்பெக்ஸ்.
இல்ல இப்போ ஒரு 2 இயர்ஸா தான் லாங் டிஸ்டன்ஸ் வந்து பிளர்னஸ் ஜாஸ்தி. ஏன்னா கிட்டத்தட்ட 2009ல இருந்து கம்ப்யூட்டர் எடிட்டிங் அப்போ எடிட்டிங்லலாம் அந்த இப்போ ரீசெண்டாக தான் என்னாச்சு, எடிட் பண்ணும்போதெல்லாம் லெட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிளர்னஸ் இருக்குது, டபுளாக தெரிகிறது, அதெல்லாம் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ செக் பண்ணிவிட்டு கேட்டப்போ நீ இவ்வளோ நாள் வாழ்ந்ததே பெருசு, மூடிட்டு கண்ணாடியை போட்டுட்டாங்க. இன்னைக்கு ஆர்டர் பண்ணல, 3 days ஆச்சு ஆர்டர் பண்ணி, இன்னைக்கு போயிட்டு எடுக்கணும். ஏன்னா என்னோடதுலாம் வந்து அப்படி ஆயிடுச்சு கண்ணாடி எல்லாம். அது ஏதோ ஒரு இதுல சப்போர்ட்ல அப்படி உடையாம வந்தது பெருசு. அதனால நான் வருஷத்துக்கு 4 கண்ணாடி அப்படி மாத்திடுவேன். வீட்டுல சின்ன பிள்ளைங்க டாய்ஸை வச்சுட்டு மறந்துட்டு ஏறி குதிச்சிரும், உட்காந்து விளையாண்டுரும், அந்த மாதிரி உடைக்கும் தெரியுமா? அந்த மாதிரி தான் இவங்க ஸ்பெக்ஸ் வைக்கிறது, அதுலயே உட்கார்றது, படுக்கிறது தெரியும் முடிஞ்சு அப்படின்ட்டு. வீட்டுல மட்டன் கறி வைக்கிறாங்க. அதனால இப்ப நம்ம வெளியே உட்காந்து சாப்பிடவும் போக முடியாது. இப்ப எனக்கு நான் அப்படியே எல்லாம் அப்படியே எம்டி பண்ணி வச்சிருக்கேன். பண்ணு போயிட்டு மட்டன் சாப்பிடணும் அப்படின்ட்டு. நேத்து மட்டன் நினைச்சேன், காலையில வீட்டை விட்டு வெளியே வரப்போ ஜிங்கு கிட்ட மட்டன் இருந்துச்சு. அவங்க அப்படிதான் பிளான் பண்ணாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த வாய் இருக்குல்ல, இந்த வாய் என்ன பண்ணிருச்சு, நான் வெளியே வரும்போது சிக்கன் ரைஸ் வேணுமா சாப்பிடுறீங்களான்னு கேட்டுட்டேன். முடிஞ்சு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வாங்கிட்டு வாமான்ட்டாங்க. ஆக்சுவலி நம்ம பைத்தியம் தெரியுமா, நான் ஒன்றும் பண்றதுக்கு இல்லைன்னா அவன் தூங்கினாதான் ஏதாச்சும் பண்றது. வீட்டுக்கு போனோன்னு சொன்னா தம்பி தூங்கவே இல்லை, அதுக்கு தான் நாங்கள் பொருள் வாங்கணும்னு சொன்னோம். பொருள் வாங்கியிருக்கலாம் தானே. வந்து நம்ம ஏன் கார்ல சுத்திக்கிட்டு இருந்தோம்னு தெரியல. திடீர்னு எனக்கு ஒரு நானுதயம் பொறுத்துச்சு, இதுக்கு நம்ம கடைக்கு போயிருக்கலாமே பொருள் வாங்க அப்படின்ட்டு அந்த கடைக்கு வந்துட்டோம். நேற்று வந்தோம், அங்கேயே தான் வந்திருக்கோம், அந்த மோட்டர் வந்திருக்கோம். போயிட்டு எனக்கு ஃபேஸ் வாஷ் வாங்கணும், ஹேர் ஷாம்பு வாங்கணும், கண்டிஷனர் வாங்கணும், அப்புறம் என்னது டை வாங்கணும். இவருக்கு டை வாங்கணும். மண்டை ஃபுல்லா வெள்ள முடி, பார்த்தா தெரியாது, நான் அப்படி ஜூமிங்ல பார்த்தா தெரியும். அது இது எதுக்கு வாய பாரு, வாய் பாருங்க, கேக்கும் பாலும் சேர்ந்து வாய் ஆட்டுக்கல்லு மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா டை எடுக்கிறான். என்னடை நான் எதுவும் எடுக்கல. நான் பேசாம வீட்டில் இருக்கிறதே எடுத்துட்டு போவோம். முதல்ல முடிஞ்சு அப்படிதான் நம்ம அங்கே வாங்கிக்கு. ஓ ஜோயி எப்படி வேற மாதிரி இருக்கா? ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரு. நம்ம ஏதோ இந்த பிராண்ட்ல தான் வாங்கணும். இது டிஸ்கவுண்ட் வவுச்சரா? ஆமா, 10 இதுக்கு எக்ஸ்பைரி டேட்ல. எனக்கு பெருசாக வித்தியாசம் இல்லை. எனக்கு வந்து என்னன்னா, நான் வந்து அந்த தின்தட் இதுக்கு முன்னுக்கு போட்டிருந்ததுல தின்தட் இருந்துச்சு. என்னத்துக்கு இந்த யூவி ஃபில்டர் மாதிரி, இந்த ஃபோன் பாய்க்கிறது இதெல்லாம், இதுக்கெல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுற மாதிரி. ஸோ நான் நார்மலாக ஃபோன்லாம் யூஸ் பண்ணால் கண்ணாடி போட மாட்டேன். அதனால் அது வேணான்னு சொல்லிட்டேன். இவங்களுக்கு தான் அது வேணும், அதனால இவங்களுக்கு அது போட சொல்லியாச்சு. இந்த 2-3 வருஷமாக தான் இந்த பிளர்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி இதுதான் ஒரிஜினல், இதுதான் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. ரெண்டு பேரும் கண்ணாடி ஃபேமிலி ஆயிட்டோம். நான் அப்பத்துலேருந்தே கண்ணாடி ஃபேமிலி தான். நான் 12 வயசுலேருந்தே கண்ணாடி தான் போடுறேன். இவங்க அப்போ தான் போடுறாங்க.